வாமிட்டிங் அப்படி இருந்ததுன்னா அவரால் வந்து கூடுதலாக தண்ணியை குடிக்க இயலாமல் இருக்குமோ, உணவு தண்ணி அதாவது நீர்ச்சத்துக்களை சேர்க்க முடியாமல் இருக்குமோ. இதனால் வந்து கிட்னி வந்து நாங்கள் சொல்கிறத டெம்பரரியாக வந்து அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லும். இப்போ அப்படியான சந்தர்ப்பங்களையும் வந்து நீங்கள் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். இப்போ உங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன் என்று தெரியாத பட்சத்தில் வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும் எந்த டாக்டருக்கும் நீங்கள் இந்த மருந்து கொடுக்கும் பொழுது. அப்படி நீங்கள் எழுதியிருந்தாலும் மற்ற நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த டோஸ் ஓகே இந்த டேட்டில் வந்து அப் டு திஸ் டேட் டேக் 40 மில்லிகிராம் 40 மில்லிகிராம், அப்புறம் இந்த டேட்லேருந்து 20 மில்லிகிராம் குறைச்சது என்னோட கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்க முழு ஹிஸ்ட்ரியும் வந்து எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். வந்து நீங்கள் மிகவும் சரியான முறையில் கையாண்டிருக்கிறீர்கள். நீங்கள் 5 மருந்து எடுக்கிறீங்களோ 5க்கு மேற்பட்ட மருந்து எடுக்கிறீங்க, ஆனால் 5 மருந்துகளும் முக்கியமான மருந்துகள். இது வந்து உங்களுக்கு வேறு விதமான மருந்து நோயில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக எடுக்க வேண்டும். அதில் வந்து எசென்ஷியல் பாலிஃபார்மசி. ஆஸ்திரேலிய வாழ் ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை கேட்க தவறாதீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களும் தாயம் தமிழ் ஒலிபரப்பு சபையும் இணைந்து நடத்துகிற இந்த ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியில் உடல்நல உளநல ஆலோசனைகள் வழங்கப்படும். நேயர்களுக்கு தெரிய வேண்டும், இதில் வழங்கப்படும் ஆலோசனைகள் காத்திரமான மருத்துவர்கள் மூலம் வழங்கப்படுவதாக இருந்தாலும் ஒவ்வொருவரிடம் உடல்நிலை வேறுபட்டது என்பதையும் அவர்களது பின்னணி வேறுபட்டது என்பதாலும் இவை பொதுவான ஆலோசனைகளாக கருதப்பட்டு அவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பது சரி. ஆனால் ஒரு நிவாரணம் தேடுகிற போது நிச்சயமாக உங்கள் குடும்ப வைத்தியரை அணுகி அதற்கான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் வலிமையாக சொல்லுகிற ஆலோசனை. அந்த வகையில் அதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான நிகழ்ச்சிகள் மற்றவர்களுக்கும் பிடிக்கும் என்று தெரிந்தால் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் இன்றும் இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சி பகிரப்பட முடியும். தொடர்ந்து முகநூலிலும் யூடியூபிலும் இந்த நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆகவே யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்வதைப் போல எங்களுக்கு தெரிந்த விடயங்கள் மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் இவற்றை பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். வயோதிபர்களும் மருந்து பாவனைகளும் என்ற தலைப்பில் மெடிசின் யூஸ் இன் ஓல்டர் பீப்புள் என்ற தலைப்பில் டாக்டர் ஜோய் மேரிதாஸ் மற்றும் டாக்டர் பீட்டர் குருசுமுத்து ஆகியோர் எங்களோடு இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 விடயங்களின் அடிப்படையில் இந்த உரையாடல் இருக்கிறது. ஒன்று, பயன்படுத்துகிற மருந்துகள் உடலில் எந்த விதமான பாதிப்புகளை அல்லது ஒவ்வாமைகளை அல்லது ஒன்றுடன் ஒன்று அவை முரண்பட்டு போகிற போது வரத்தக்க பிரச்சனைகளை பேசும். அதே வேளையில் மறதி அல்லது ஆற்றாமை அல்லது ஆதரவின்மை போன்றவற்றினால் மருந்துகளை பயன்படுத்துவது அல்லது பயன்படுத்தாமல் விடுவது, நினைவு குறைவு காரணமாக பயன்படுத்த வேண்டியவர்களை பயன்படுத்தாமல் விட்டு அதனால் வருகிற சிக்கல்களும், சில தடவைகளில் ஓவர்டோஸ் என்று சொல்லப்படுகிற ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகளில் ஒரே மருந்தை எடுப்பதன் மூலம் வருகிற சிக்கல்கள் குறித்தும் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும், அதற்காக ஆஸ்திரேலியா மற்றும் வளர்ந்த நாடுகளில் எந்த விதமான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்பதும் நாங்கள் இதுவரை பேசியிருக்கிறோம். நிறைய விடயங்கள் இந்த தலைப்பில் பேசப்பட இருக்கின்றன. அந்த வகையில் மீண்டும் டாக்டர் ஜோய் மேரிதாஸ் மற்றும் டாக்டர் பீட்டர் குருசுமுத்து ஆகியோர் இந்த உரையாடலை தொடர்பார்கள். வாருங்கள் டாக்டர்ஸ். நன்றி டாக்டர் பாலா. அதாவது டாக்டர் பீட்டர் கூறினார், அதாவது உடல் தொழிலியல் மாற்றங்களினால் பல பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன. அதே போல சில வருத்தங்கள், அதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அவையும் ஒரு மருந்தின் தொழிற்பாட்டின் மாற்றத்தை ஏற்படுத்தும். அவ்வாறு ஏதாவது உடல் வருத்தங்கள் உள்ளனவா? நிச்சயமாக நாங்கள் முதல் குறிப்பிட்டது போல இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப நீங்கள் சில மருந்து வருத்தங்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் எடுக்கிற மருந்துகள் டோஸ் வந்து மாற்றப்பட வேண்டும். இப்போ அதில் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர் உரியவர்களை வந்து எடுக்கிற மருந்து வந்து சில மருந்துகளை நீங்கள் ஒரு கிட்னி ஃபங்க்ஷனை பொறுத்து டோஸ் குறைச்சி கொடுக்கலாம். சில மருந்துகளை வந்து நாங்கள் கொடுக்கவே இயலாமல் இருக்கும். அப்போ கிட்னி வியாதிகள், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவர்கள் வந்து சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் சொல்லணும், எந்த டாக்டர்கிட்ட போய்க்கும் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் இருக்குது சொன்னால் அவர்களை வந்து உங்களுக்குரிய மருந்துகளை வந்து அதற்குரிய டோஸிலையும் சரியான மருந்துகளையும் தருவார்கள். நீங்கள் அதை சொல்லாத பட்சத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு புது டாக்டர்கிட்ட போனால் ஜிபிட்ட போய்க்க அவர் வந்து அது உங்களுக்கு தெரியாது. ஈவன் இப்போ கொமனாக வந்து நாங்கள் பார்க்கிற இப்போ மருந்துகள் நான் சொன்ன மாதிரி டயரோட்டிக்ஸோ இல்லாட்டி கொமனாக கொடுக்குற பெயின் கில்லர்ஸ்
அல்லாட்டி இப்போ நாங்கள் கோவிடுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து நிச்சயமாக வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற ஆட்களில் வந்து டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், சில மருந்துகள் கொடுக்க இயலாமல் இருக்கும். ரெண்டாவது இது வந்து லிவர் ஃபெயிலியர். இப்போ லிவர் ஃபெயிலியர் வந்து காமனாக இருக்குமா இருக்கு, இப்போ அல்கோஹால் எடுக்கிற ஆட்களையும் இருக்கலாம், இல்லாட்டி வேறு விதமான கண்டிஷனில் வந்து லிவர் பாதிக்கப்பட்டிருந்தா அதற்குரிய மருந்துகள் வந்து சில மருந்துகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ அதனாலேயும் வந்து பிரச்சனையாக வரும். மூன்றாவது வந்து இப்போ உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இல்லாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டயரியா போன்ற ஒரு வந்ததுண்டா, அல்லது நீங்கள் ஒரு என்ன ஒரு கண்டிஷனாலே ஒரு டீஹைட்ரேஷனாக போனீங்கன்னா உங்களோட கிட்னி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அக்யூட்டாக வந்து பாதிக்கப்படும், ஒரு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். இப்போ அந்த நேரங்களையும் வந்து உங்களோட மருந்துகள் நீங்கள் நார்மல் எடுக்கிற மருந்துகளை வந்து டோஸ் வந்து குறைக்கப்பட வேணும். இப்போ அப்படியான விஷயங்களையும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இப்போ கூடுதலாக இப்போ ஒரு யங்கர் பீப்புளில் வந்து இந்த டீஹைட்ரேஷனால் வந்து கிட்னி பாதிக்கப்படுற அளவு சான்சஸ் குறையும். ஆனால் இப்போ எல்டர்லியில் வந்து ஒரு ஒரு டயரியா வந்து 4-5 நாளைக்கு இருக்கும் பொழுது அவர்களால் வந்து வாமிட்டிங் அப்படி இருந்ததுன்னா அவர்களால் வந்து கூடுதலாக தண்ணியை குடிக்க இல்லாமல் இருக்குமோ, உணவு தண்ணி அதாவது நீர்ச்சத்துக்களை சேர்க்க முடியாமல் இருக்குமோ, இதனால் வந்து கிட்னி வந்து நாங்கள் சொல்கிறத டெம்பரரியாக வந்து அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லும். இப்போ அப்படியான சந்தர்ப்பங்களையும் வந்து நீங்கள் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்களும் இப்போ காமனான கண்டிஷன் சொன்னீங்களா, இப்போ சில ஆட்களுக்கு இப்போ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அதாவது இரகுலர் ஹார்ட் பீட்னு சொல்கிற நோய் இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களை வந்து நாங்கள் 2 விதமான மருந்து கொடுப்போம். ஒன்று வந்து இந்த ரேட்டை குறைக்கக்கூடிய மருந்து டிஜாக்சினோ இல்லாட்டி மெட்டப்ரோல் அப்படி கொடுப்போம். ரெண்டாவது வந்து பிளட் தின்னர்ஸும் கொடுப்போம். இப்போ வந்து கிட்னி அவர்களுக்கு ஒரு ஏதாவது விதமாக ஒரு தற்காலிகமாக பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் டோஸை வந்து மாற்றாம விட்டீங்கன்னா அவர்களுக்கு வந்து டாக்ஸிசிட்டி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட. ரெண்டாவது வந்து நீங்கள் பிளட் தின்னர்ஸ் எடுக்கும் பொழுது அதனாலேயும் வந்து கூடுதலாக ப்ளீடிங் சான்சஸும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்க வேண்டும். பிளட் இந்த லெவல் வந்து கூடுதலாக பாதிக்கப்படும். அப்போ வயதுகள் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர்களோட ரிசர்வ் வந்து சரியான குறைவு. இதனால் வந்து நீர்ச்சத்து குறைஞ்ச உடனேயே கிட்னி பாதிக்கப்படும், அல்லது சில மருந்துகளால் வந்து லிவர் ஃபெயிலியர் பார்க்கும், அல்லது சில கண்டிஷனாலே வந்து லிவர் ஃபெயிலியர் வரப்போம். அப்படியான சந்தர்ப்பங்களை வந்து நீங்கள் வந்து கூடுதலாக நீங்கள் ஜிபிட்ட போய் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு பிளட் டெஸ்ட் செய்து பார்த்து பிறகு உங்கள் கிட்னியை அஃபெக்ட் பண்ணப்பட்டிருந்தால் நீங்கள் மருந்துகளை சொல்லி இந்தந்த மருந்து எடுக்கிறேன் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமோ என்று நீங்கள் வந்து கவனிக்கணும். மூன்றாவது வந்து வேறு இப்போ டயபெட்டிக் இருக்கிறார்களோ இல்லாட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறார்களோ அல்லது ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறார்களோ அவர்களையும் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி இந்த பாடி டிஸ்ட்ரிபியூஷன் மாறுறதாலேயும் மாறும். அப்போ காமனான கண்டிஷன் லைக் நாங்கள் சொன்ன மாதிரி கிட்னி லிவர் அல்லது ஹார்ட் ப்ராப்ளம் இப்படியான கண்டிஷனில் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் எந்த டாக்டரை போனாலும் சொல்லணும் எனக்கு இந்தந்த பிரச்சனை இருக்குது, அப்போ மருந்துகள் தயாரிக்க அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து தகுந்த மருந்துகளை தர வேண்டும். மிக சிறப்பாக கூறுகிறீர்கள். ஆனால் எங்கள் கண்ட்ரி இலங்கை போன்ற கண்ட்ரிகளில் ஒரு நோயாளிக்கு ஒரு டயக்னோசிஸ் கார்டு என்று கொடுப்பார்கள், அவர்கள் அதை கொண்டு போவார். ஆனால் இந்த ஆஸ்திரேலியாவில் அப்படி ஒரு டயக்னோசிஸ் கார்டு என்று ஒரு இது இருக்கின்றதா அல்லது அது இல்லை? அது ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்னென்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து கூடுதல் டெவலப் பண்ண கண்ட்ரி என்றபடியாக வந்து உங்களுடைய அதாவது லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் ப்ராப்ளம் அல்லது உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து வந்து கூடுதலாக வந்து அது ஆன்லைன்னு சொல்கிறது என்ன, அது வந்து ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணப்பட்டிருந்தா நீங்கள் எல்லாருக்கும் வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ சில இடங்களில் வந்து அப்படி இருக்காது. இது வந்து மிகவும் முக்கியமான நீங்கள் இப்படின்னு சொன்னீர்கள். நீங்கள் இப்போ உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நாங்கள் வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும், அல்லது ஒரு ஜிபிலேருந்து இன்னொரு ஜிபி. அப்போ நான் முக்கியமாக சொல்கிறது இப்போ சில வேளை அப்படி அப்படியே நீங்கள் அக்சஸ் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு கார்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம், அல்லது ஒரு உங்களோட மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி என்னென்ன மருந்து எடுக்கிறீங்க இந்த ரெண்டும் வந்து மிக முக்கியம். நீங்கள் ஒரு பர்ஸ்லேயோ எழுதி வச்சு கொண்டிருந்தா நீங்கள் எந்த ஒரு புது டாக்டர்டே போகலாம், சொல்லலாம் எனக்கு இந்தந்த மருந்துகள் நான் எடுக்கிறேன், இந்தந்த கண்டிஷன் எனக்கு இருக்குது. அப்போ அவர்கள் வந்து மருந்துகளோ என்னது இது ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிய அவர்கள் அதுக்குரிய தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அப்போ இப்போ ஆஸ்திரேலியா பொறுத்தவரை எங்களுக்கு அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் நிச்சயமாக வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்குரிய என்னது உங்களுக்குரிய என்னென்ன வருத்தங்கள் இருக்குன்ற லிஸ்ட்டையும் என்னென்ன மருந்துகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்ற லிஸ்ட்டையும் வந்து நீங்கள் எங்கேயும் போய்க்கே கொண்டு போகிறது வந்து மிகவும் முக்கியம்.
டாக்டர், ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்தில் சொல்லிவிட்டு போகிறேன். சொந்த அனுபவத்தில் இருந்து எனது அம்மாவுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கிட்னி ஃபெயிலியர் இருந்தது, அல்லது ஒரு அக்யூட் கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. 7 வீதத்துக்கு அந்த கிட்னி வந்தது. அதனால் பல சிக்கல்கள் இயற்கையாகவே வரும். சிரமமான போர்க்காலத்தில் உணவு சிக்கல்களுக்கு ஊடாக பயணித்த காலத்தில் அங்கே வாழ்ந்தவர் என்ற அடிப்படையில் அது இருந்தது. அதே நேரத்தில் ஹைப்பர் டென்ஷன் இருந்தது, நுரையீரலில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. இவ்வாறு வேறுபட்ட பல பிரச்சனைகள் இருக்கிற போது ஒரு யூரோலஜிஸ்ட், ஒரு கார்டியோலஜிஸ்ட் என்று பலர் அந்த விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிற போது நாங்கள் ஒரு பட்டியல் வைத்திருந்தோம். ஒவ்வொரு இந்த மருந்துகள் இந்த டோஸ் மாற்றப்படுகின்றனோ அப்போதும் அதை வெட்டி அந்த டோஸ் மாற்றத்தையும் எழுதி வைத்துக் கொண்டிருந்தோம். பின்னர் ஒரு புதுப்பிக்கப்பட்ட பட்டியல் இருக்கும், ஆனால் பழைய பட்டியல் அப்படி இருந்து கொண்டிருக்கும். ஒரு ஸ்பெஷலிஸ்ட போகிற போது அவர்கள் அதை பார்த்து முதல் தடவையாக சொன்னார்கள், பார்த்த போது எவ்வளவு சிறப்பாகவே நீங்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் செய்ததற்கான காரணம் வேறுபட்ட பிள்ளைகள் அம்மாவை கூட்டிக் கொண்டு போகிற போது, வேறுபட்ட மருத்துவருடன் கூட்டிக் கொண்டு போகிற போது அங்க என்ன மருந்து சொன்னார்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஒரு பொதிய மருந்துகளை கொண்டு போனாலும் அந்த என்ன மருந்து, எத்தனை நாளுக்கு எத்தனை தடவை, என்ன டோஸ் என்ற எல்லா விடயங்களும் அந்த பட்டியலில் இருந்தால் திறந்து பார்த்த உடனே இந்த மருத்துவருக்கு மற்ற மருத்துவர்கள் கொடுத்த விடயங்கள் தெரியும். ஆகவே இந்த சினர்ஜிஸ் இல்லாமல் இருக்கிற மருந்துகளை அவர்கள் கூட்டி குறைத்து, அல்லது அதையும் குறைத்தார் என்று ஒரு மருத்துவர் கேட்பார். என்ன காரணத்துக்காக குறைத்தார் சொன்ன போது அப்படியா என்று விட்டு அவர் தனது மருந்து மாற்றங்களை ஏற்படுத்த அந்த ஒரு விடயம் நாங்கள் எங்கள் வசதிக்காக செய்தது. ஆனால் அதை நீங்கள் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிற போது 4 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம் என்ற உணர்வு வருவது மிகவும் சரியான ஒரு மிக நல்ல உதாரணம் நீங்கள் சொன்னது. இது வந்து ஒரு சிம்பிளா செய்யக்கூடியது. ஆனா நீங்கள் எந்த டாக்டரை போய் வெரி மச் அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம். இது வந்து மிகவும் முக்கியம். உங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன் என்று தெரியாத பட்சத்தில் வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும் எந்த டாக்டருக்கும் நீங்கள் இந்த மருந்து கொடுக்கும் பொழுது. அப்படி நீங்கள் எழுதியிருந்தாலும் மற்ற நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த டோஸ் ஓகே இந்த டேட்ல வந்து அப் டு திஸ் டேட் டேக் 40 மில்லிகிராம் 40 மில்லிகிராம், அப்புறம் இந்த டேட்லேருந்து 20 மில்லிகிராம் குறைச்சது என்னோட கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்க முழு ஹிஸ்ட்ரியும் வந்து எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். வந்து நீங்கள் மிகவும் சரியான முறையில் கையாண்டிருக்கிறீர்கள். அது வந்து அதைத்தான் நாங்கள் விளங்கப்படுத்திருக்கோம். இது வந்து மிக முக்கியம். எந்த டாக்டர்கிட்ட போய்க்கு நாங்கள் வந்து ஓரளவுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். இப்போத்தைய ஓரளவு ஆன்லைன் சிஸ்டத்தாலேயும் அந்த நேஷனல் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி அந்த அதாவது கவர்மெண்ட் வந்து லிங்கப் பண்ணி ஹாஸ்பிட்டல் லிங்கப் பண்ணுறதாலேயும் வந்து நாங்கள் ஓரளவுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் 20 மோட சேஃப் வந்து நீங்கள் உங்கள் மருந்துகள்லையும் என்னென்ன மருந்து எடுக்கிறதையும் என்னென்ன வருத்தங்கள்டையும் நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு அதை வச்சிருந்தீங்கன்னா அது வந்து மிகவும் மிகவும் உதவியா இருக்கும் எங்க போனாலும். தொடர்ந்து பேசுங்க. நன்றி டாக்டர் பாலா, உங்களோட கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக நாங்கள் பேசவிருப்பது ஒரு மிகவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கருத்தாடல். அதாவது வந்து மிகை மருந்தூட்டல், அதாவது பொலிஃபார்மசியை பத்தி கதைக்க போட்டோம். தமிழ் சொல்ல கண்டுபிடிச்சிருக்கேன், மிகை மருந்தூட்டல். அதில் அந்த பேரிலே உள்ளதா மிகை என்றால் தேவைக்கு அதிகமாக எடுப்பது. தேவைக்கு எடுத்தால் பரவாயில்லை, ஆனா தேவைக்கு அதிகமாக எடுக்கின்றது பேரிலே கூடுன்றது. அப்ப நீங்க கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா மிகை மருந்தூட்டல்? நிச்சயமா. நீங்கள் அதை வந்து நீங்க மிகவும் அழகான தமிழ் வார்த்தையை பாவிச்சீர்கள், மிகை மருந்து டலண்டு, அதாவது பொலிஃபார்மசி என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்போ பொலிஃபார்மசி என்று சொல்வது என்றால் 5க்கு மேற்பட்ட மருந்துகள். இப்போ முக்கியமாக வந்து பாவிக்க வேண்டியது வந்து சிலாக்களுக்கு வந்து நாங்கள் சொல்றது எசென்ஷியல் பொலிஃபார்மசி. எசென்ஷியல் பொலிஃபார்மசி என்றால் நீங்கள் 5 மருந்து எடுக்கிறீங்களோ 5க்கு மேற்பட்ட மருந்து எடுக்கிறீங்க, ஆனால் 5 மருந்துகளும் முக்கியமான மருந்துகள். இதை வந்து உங்களுக்கு வேறு விதமான மருந்து நோயில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக எடுக்க வேண்டும். இப்போ அதில் வந்து எசென்ஷியல் பொலிஃபார்மசி. இப்போ நாங்கள் வந்து 2 விதமாக பார்ப்போம். ஒன்று வந்து நீங்கள் குறிப்பிட்டது வந்து பொலிஃபார்மசியால் என்னென்ன பிரச்சனை, என்ன பொலிஃபார்மசி என்ற என்னென்று அதுக்குரிய பிரச்சனைகள் வரும். இப்போ பொலிஃபார்மசி என்ற ஒரு 5க்கு மேற்பட்ட மருந்துகளை நீங்கள் எடுக்கும் பொழுது நாங்கள் குறிப்பிட்ட போல பிரச்சனைகள் வரப்பாகும். ஒன்று வந்து ஒன்றுக்கொண்டு மருந்துகள் வந்து இன்டராக்ஷனில் வந்து அவர்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடும். 2வது பிரச்சனை நாங்கள் முதல் குறிப்பிட்ட கூட ஸ்பெஷலி வந்து நாங்கள் எல்டர்லி பீப்புளில் வந்து கூடுதலான மருந்துகளை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளெக்ஸ் மருந்து ரெஜிமை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க அவர்களுக்கு ஒரு மறதி குணம் மேலே டிமென்ஷியா இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து சரியாக எடுக்க முடியாமல் நிலைமை ஏற்படக்கூடும். அப்போ அதனால் வந்து இந்த பொலிஃபார்மசி என்று சொல்றது வந்து
மிகவும் வந்து ஒரு பாரதூரமான விளைவு. இப்ப மூன்றாவது வந்து அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸ்கள் வந்து ஒன்றுக்கொண்டு கவுண்டராக்ட் பண்ணும். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் பிளட் ப்ரெஷர் மருந்து கொடுப்போம் என்றாலோ அல்லது ஒரு டயபெட்டிக்னு சொல்ற நீச்சத்தை எடுக்கிற மருந்துல கொடுத்தமா இருந்தால் என்ன நடக்குமெண்டா அவர்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கூடும். இப்போ என்ன நடக்குமெண்டா அவர்கள் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அவர்கள் இருந்துட்டு எழும்பிக்கிறாங்க, போஸ்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறேன், அப்படி ஒரு பிரச்சனை வர பார்க்கும். இப்போ அதால் வந்து அவர்களுக்கு வந்து விழுகிற சான்ஸோ மயக்கம் அடைகிற சந்தர்ப்பங்கள் வந்து கூடுதலாக இருக்கும். அப்போ வந்து 5க்கு மேற்பட்ட மருந்துகள் எடுக்கும் பொழுது இந்த இன்டராக்ஷனாலேயும் சைடு எஃபெக்ட்ஸ்னாலேயும் வந்து கூடுதலாக அவர்களுக்கு மருந்தின் சைடு எஃபெக்ட்ஸ் மருந்து சிலதின்ற சைடு எஃபெக்ட்ஸின்ற பாதிப்புலால் அவர்களுக்கு கூடுதலான விழுகிறதோ இல்லாட்டி குழப்பமான கன்ஃபியூஸ் ஸ்டேட்னு சொல்கிற அப்படியான இதுகள் வந்து சந்தர்ப்பங்கள் கூடும். அப்போ நாங்கள் எப்பவும் வந்து நாங்கள் பார்க்கும்பொழுது இந்தந்த மருந்துகள் வந்து கட்டாயம் தேவையோ இன்னும் தேவையோ நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணலாமா இல்லை கட் டவுன் பண்ணலாமான்னு தான் நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய்க்க அல்லது எந்த ஒரு ஜீரியாட்ரிஷனும் போய்க்க வந்து நாங்கள் முதல் பார்க்குறது வந்து இவ்வளோ என்னென்ன மருந்து எடுக்கிறீங்க நாங்கள் கோ த்ரூ பண்ணுவோம். இப்போ இவ்வளோ இந்த மருந்துகள் தேவையான நான் முதல் குறிப்பிட்டது போல சில நேரங்களில் தற்காலிகமாக நாங்கள் சில மருந்துகளை கொடுத்துருப்போம். ஆனால் அவர்கள் வந்து அதையே கண்டினியூ பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர்கள் ஒரு செக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து ஃப்ளூயிட் ஓவர்லோடு கொடுத்த டயபெட்டிக்ஸ் வந்து சில கண்டினியூ பண்ணப்பட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாட்டி சில சந்தர்ப்பங்களில் கொடுக்குற தற்காலியான ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்போ வந்து இந்த மருந்துகள் வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து சரியாக தேவையோ இன்னும் அது தேவையோ வந்து நாங்கள் பார்க்கணும். இப்போ பாலிஃபார்மசி என்று சொல்றது வந்து நீங்கள் குறிப்பிட்ட மிகை மருந்து அது வந்து முக்கியமாக தேவைப்படும் பட்சத்தில் அதை சொல்றது எசென்ஷியல் பாலிஃபார்மசி. இப்போ அது வந்து கட்டாயமாக மிகை மருந்து எடுத்தாலும் கட்டாயமாக தேவைப்படும். மற்றது வந்து பாலிஃபார்மசி கேஸ்கேடுன்னு சொல்றது. அப்போ அதுக்குரிய காரணம் என்ன, இப்போ சில மருந்துகளை நீங்கள் இருக்கும் பொழுது அதற்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அந்த சைடு எஃபெக்ட்ஸுக்கு குறைக்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு மருந்து எடுப்போம். அப்போ இப்போ ஒரு மருந்து கொடுக்குறீங்க, இப்போ அதுக்கு அந்த மருந்தால் அவருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் குறையுது அந்த போஸ்டல் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. அப்போ அதால் அவருக்கு மயக்கம் பிறகு சந்தர்ப்பங்கள் இருக்கும், புளிர் சந்தர்ப்பம். இப்போ அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு மருந்தை கொடுப்போம் அவர்களுக்கு பிளட் ப்ரெஷர் குறையாமல் இருக்கிறதுக்கு. இல்லாட்டி சில மருந்துகள் இருக்குது அவர்களுக்கு வந்து நடுக்கம் ஏற்படும் கையில் அல்லது பார்க்கின்சன் லைக் சிம்டம் வரப்பாங்க. இப்போ அதை கறக்கிறதுக்கு பார்க்கின்சன் கொடுக்குற மருந்தை கொடுக்க வேண்டி வரும். இது வந்து கேஸ்கேடுன்னு சொல்கிறது. இப்போ உண்ட சைடு எஃபெக்ட் மறைக்கிறதுக்காக நாங்கள் இன்னொரு மருந்தை கொடுப்போம். இதனால் வந்து அவர்கள் நம்பர் ஆஃப் பில்ஸ் வந்து பில் பேர்டன் வந்து கூடிக்கொண்டு போகும். அப்போ இப்போ முதலாக அந்த பிரச்சனைக்குரிய மருந்தை நிப்பாட்டிங்கன்னா அந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் போகும், அந்த சைடு எஃபெக்ட்ஸுக்கு கொடுக்குற மருந்தும் தேவைப்படாமல் போகும். அப்போ இதனால் ஏற்படுற பிரச்சனையில் வந்து நாங்கள் நம்பர் ஆஃப் டேப்லெட்ஸை குறைச்சோம்னா இவ்வளவு நிச்சயமாக வந்து அதற்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. வந்து 5 அல்ல 5க்கு மேற்பட்ட மாத்திரையில எடுத்து அதாவது மிகை மருந்து விட்டதா பாலிஃபார்மசி, அதனால் வர பக்க விளைவுகள். ஆனால் அதை ஒரு ஜீரியாட்ரிஷன் அணுகி அவர் மூலமாக அந்த எதை கூட்டுறதை குறைக்கிற எந்த மருந்தை நிப்பாட்டலாம் என்ற ஒரு ஆலோசனை கேட்டு அதை மக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது நான் நிப்பாட்டலாம் இந்த மருந்து அப்படி ஒரு ஜீரியாட்ரிஷன் மெடிக்கல் சூப்பர்விஷன்லாம் செய்யணுமோ நிச்சயமா நீங்க சொன்னதோ ஒரு ஜீரியாட்ரிஷன் அணுகி அவர் மூலமாக அந்த மருந்துகளை குறைத்து நல்ல வாழ்க்கையை வாழலாம்.